பட் சம்டைம்ஸ்ல சில பேர் யோசிப்பாங்க, ஓகே டாய்லெட் கிளீனரும் கிளீன் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகுது, ப்ளீச்சும் கிளீன் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகுது, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து நம்ம கிளீனிங் கிடைக்கும் அப்படின்னு சில பேர் அட்டெம்ப்ட் எடுத்திருப்பீங்க. சில பேர் அட்டெம்ப்ட் எடுக்கணும்னு நீங்க ட்ரை பண்ணி கூட நினைச்சிருப்பீங்க. ஸோ தயவு செய்து அந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்காதீங்க. டாய்லெட் கிளீனரையும் ப்ளீச்சையும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே மிக்ஸ் பண்ணி நீங்க கிளீன் பண்ணக்கூடாது. அப்படி மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஆபத்து உங்களுக்கு வந்து உண்டாக்கும். என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, பொதுவாக வந்து நீங்க ப்ளீச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளீச்ல NaOCl அதாவது சோடியம் ஹைப்போக்ளோரைட் அப்படின்றது வந்து நேச்சுராவே இருக்கு ப்ளீச்ல. இதுல நீங்க டாய்லெட் கிளீனர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஆசிட் பேஸ்டு கிளீனரும் வருது, அமோனியா பேஸ்டு கிளீனரும் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியா பேஸ்டு கிளீனர் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அமோனியா பேஸ்டு கிளீனரையும் NaOCl-ஐயும் நீங்க வந்து ப்ளீச்சையும் வந்து நீங்க மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா குளோரமைன் அப்படின்ற ஒரு கேஸ் வரும். அதே மாதிரி